வணக்கம், வெல்கம் பேக் டு சிம்பிளி அட் ஹோம். இன்னியோட மெஹந்தி டுட்டோரியலில் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சில எலிமெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு சிம்பிள் டிசைன் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நேராக இப்போ நான் கையில் போட்டு காமிக்கிறேன். இதை நீங்கள் பேப்பரில் ஹேண்டை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதில் பேப்பரில் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்த 2 எலிமெண்ட்ஸ்க்கு முன்னாடி கையில் போடுறச்சு எப்படி அப்படின்னாக்கா we have to see make certain reference lines. இது மாதிரி தோராயமாக ஒரு சில மைல்டாக லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம் இனிஷியல் டேஸில். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு இந்த கைக்கு இது சென்டர் பாயிண்ட். சில பேருக்கு கை பெருசாக இருக்கலாம், மைல்டாக இருக்கலாம், மெல்லிஸாக இருக்கலாம். ஸோ இது சென்டர் பாயிண்ட் இருக்கிறதுனால லெட்ஸ் மேக் few reference dots. So இப்போ நம்ம என்ன ரீசெண்டாக கற்றுண்டோம், we learnt straight lines. So அந்த பேஸ் பண்ணி we going to make lines. அதே காம்பினேஷன்ஸில், அதே செக்கர்ஸ் காம்பினேஷனில் லைன்ஸ் பேஸில் ஒரு லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் பேஸில் ஒரு சிம்பிள் டிசைன். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. த மூவ் யூ ப்ராக்டிஸ், த மூவ் ஃபைனோ தி ஆர்ட் இஸ் கோயிங் டு பி. ஸோ ஃபைன் ஆர்ட்ஸுங்கிற பேரில் மண்டையாக நம்ம பண்ணோம்னாக்கா அழகாக இருக்காது. சிம்பிளாக இருந்தாலும் டிசைன் அழகாக இருக்கணும். ஸோ தி என்டையர் ஐடியா இஸ் டு, இதை ஏன் பேப்பரில் உங்களை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் ஒரு ப்ராக்டிஸ் மூடும் வரும். ஸோ we going to practice the same things right now which we learnt in the previous 5 videos. So I'm just going to pause this and make a fast version out of it. So important thing in this particular kind of a design that I just shared is reference lines. So reference lines initial daysல ரொம்ப முக்கியம். நம்ம மேக்ஸ் நோட்லலாம் என்ன பண்ணுறோம், when we learn our maths subject we do some rough math calculation ன்னு ஒரு சைடு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதில் this is more like a rough estimation of a design, so that அதுக்குள்ளே நம்ம கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்னு. ஸோ டிசைன் கரெக்டாக வர்றதுக்காக மேக்கிங் தட் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் தெரியாது, இதெல்லாம் அழிஞ்சிடும். அதனால் அதில் தப்பே கிடையாது. ஏன்னா எண்ட் ரிசல்ட் அழகாக இருக்கணும். Ladies or women are supposed to be so beautiful. So should be the design. கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஓகே பாஸ் பண்ணிவிட்டு வில் மேக் என்ன சொல்கிறது ஃபாஸ்ட் மோட் பண்ணலான்னு தான் இருந்தேன். தென் ஐ ரியலைஸ் நம்ம இது பிகினர்ஸ் அண்ட் நம்ம இதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ தான் கற்றுக்குறோம். ஸோ இதில் நீங்களே பார்த்தீங்கன்னா எத்தனை நாழி ஆறுது அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட். பீப்புள் திங்க் மெஹந்தி ஒரு 5-10 மினிட்ஸில் போட்டு கிடுகிடுன்னு முடிச்சுடுவாங்க. இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். இட் இஸ் டெஃபினெட்லி சிம்பிள் அண்ட் ஈஸி இஃப் யூ ப்ராக்டிஸ். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இப்போது நம்ம சமைக்கிறோம், ஒரு ரைஸ் வைக்கிறோம் குக்கரில் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது. சின்ன டிசைன்னால் அதுக்கு ஒரு டைம், பெரிய டிசைன்னால் அதுக்கு ஒரு டைம். இப்போ குக்கர் வைக்கிறதுல 1 டம்ளர் தான் வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஆகும். நிறைய டம்ளர்ஸ் வச்சு நம்ம குக் பண்ணுறோன்னா அது இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ இனிஷியல் டேஸில் டைம் கண்டிப்பாக ஆகும், பிகாஸ் we need ப்ராக்டிஸ். அது இல்லாமல் ப்ராக்டிஸ் இருந்தாலுமே திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் டைம் இட் வில் டேக். அதனால தான் இது ஐ எம் நாட் டூயிங் அ ஃபாஸ்ட் மோட் ஆர் அ ஸ்லோ மோட். ஐ எம் ஸோ சாரி, ஐ திங்க் நாட் ஷோயிங் ஆஃப் வெல். இப்போ தெரியறதா? ஸோ அண்ட் ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ்
அண்ட் லாட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் டெஃபினட்டாக முக்கியம். அண்ட் நம்ம டச் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி டேக் மோர் டைம். அதனால் நிறைய பேர் கேட்கலாம், நான் எங்கேருந்து இவ்வளோ டைம் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வேர் கேன் ஐ க்ரியேட் த டைம் அப்படின்னு. நம்ம தான் டைம் க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் முன்னாடியே எழுந்து படித்து பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எக்ஸ்கியூஸ்க்கு ஏதான ஒரு ரீசன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஐ விஷ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆல் தி பெஸ்ட். லேர்ன் சம்திங் நியூ. இந்த ஆர்ட் தான் கற்றுக்கணும்னு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இப்போ நம்ம செக்கர்ஸ் பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்ம கையில் இது எப்படி ஒரு குட்டி சிம்பிள் டிசைனாக ஆக்கலாம். நான் சொன்ன மாதிரி பார்டர்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த கார்னர்ஸை சீல் பண்ணுறோம். நீங்கள் ரெஃபரன்ஸ் லைன் 2 லைனாக போட்டு அதுக்கு நடுவில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. கீழே துணி போட்டுக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், மெஹந்தி போடுறவங்களுக்கும் சரி போட்டுக்கிறவங்களுக்கும் சரி கரெக்டாக அப்போ தாங்க எங்கே தான் கொசு வரும். The mosquitoes will ensure to come at that time. So ensure to finish all your toileting business before you sit on this. இப்போ எல்லாமே அதே காம்பினேஷன். ஸோ இஃப் யூ ஆர் நியூ வாட்சிங் திஸ் டிசைன், இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறோன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங், திஸ் இஸ் அ டுட்டோரியல் வீடியோ. இதுக்கு முன்னாடி prior to this video I had made 5 videos which explains how to hold the cones, how to practice the different elements that we are using in this, and why to practice in that particular order. So இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் லைன் கொடுத்துருக்கிறதுனால it looks even more prettier. Now let's do further dots. வெறும் டாட்ஸ் அண்ட் லைன்ஸ் வச்சு எப்படி அழகழகாக டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். சாரி, alright, we make those smaller dots in the sides. And please leave in the comments below, because இது நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்ந்து ஏன் பண்ணுறேன்னா, it was a requested video for it to be done in both languages. அதனால இந்த சீரீஸை 2 லாங்குவேஜ்லேயுமே பண்ணிட்டுருக்கேன். If you can just see, observe and understand this also, excellent. இதுக்கு வார்த்தை தான் வேணும்னு அவசியம் இல்லை. பட் எஸ், there would be certain tips that is being told here. சில விஷயங்கள், நுணுக்கங்கள் சொல்லியிருக்கிறது நம்ம கேட்டு புரிஞ்சாதான் அது கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகும். ஸோ ஃபாலோ along the videos here. And I will leave in the description box below is it visible? So நீங்கள் பார்க்குற முக்காவாசி மெஹந்தி வீடியோஸ் என் சேனலாக இருக்கலாம், or whether it is my channel or any other channel, if you're seeing it much faster than what is being done right now, means be rest assured that is being shot in either fast mode or in shot in a mode and then zoomed up or sped up, speed increase பண்ணிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு குட்டி சிம்பிள் டிசைன் ஆகிடுது.
அண்ட் இப்போ திரும்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to use the same combination for lines. லைன் வரையறதுக்கும் அதே தான் பண்ண போகிறோம் for the fingers also. Simple design, but it will take time because இது intricate-ஆக போட்டுருக்கோம். ஸோ அழகாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். Slow and steady. All these are for practices. So initially paperல போடுங்க. If you have any friends or somebody who will be more than glad to show their hands at the initial days, தாறுமாறாக போடுற சமயத்தில் யாராவது ஃப்ரெண்டு ரெடியாக கை கொடுக்கறதுக்கு இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் விட்டுறாதீங்க. Because I had such beautiful friends who gave me their hands for me to practice. சுமார் மூஞ்சி குமார் மாதிரி தான் இருக்கும் அப்போலாம் டிசைன். அதுக்கே ஆஹா ஓஹோன்னு கை கொடுப்பாங்க. ஸோ சிம்பிள் எலிகண்ட் டிசைன்ஸ், பட் டைம் டேக்கிங். ஸோ மெஹந்தி போட்டுக்கிறவங்களும் பேஷண்ட்டாக உட்காரணும். அதுதான் இதில் கீ. எல்லோரும் ரெடியாக வந்துடுவாங்க மெஹந்தி போட்டுக்கிறதுக்கு. கேன் யூ மேக் இட் ஃபாஸ்ட், கேன் யூ மேக் இட் ஃபாஸ்ட்னா அழகாக இருக்காது. நான் சொன்ன அதே ரைஸ் குக்கர் ஃபண்டாக தான். என்னோடய கையிலே போட்டுக்கிறதுனால எனக்கு அந்த எட்ஜை க்ளீன் பண்ண முடியல. அதர்வைஸ் த எட்ஜஸ் ஹாவ் டு பி க்ளீன்டு. க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ட்ஸ் வராது. அழகாக இருக்கும், இன்னுமே அழகாக இருக்கும். So let's keep practicing and let's see on the next lesson, lesson 6. இப்போதைக்கு 5 லெசன் பார்த்துருக்கோம். 5 லெசனில் key elements are 2 elements here. Lines, different types of lines, and of course lessonல வந்து நம்ம ஃபோன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாமும் பார்த்துருக்கோம். அண்ட் டாட்ஸ். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன்லேயே நம்மளால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைன் பண்ண முடியும்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் இன்னும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிசைன்